புஷ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தெரியும், இந்த ஊர்வாத்துறை இல்லை சபைகள் அமைத்துக் கொள்வது தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்றில் வந்து அண்மை காலமாக இந்த தீபக வலய பகுதிகளில் சபைகள் அமைத்துக் கொள்வது ஸ்ரீதரன் அணியினர் ஒரு பக்கமும் சுமந்திரன் அணியினர் இன்னொரு பக்கம் என்றது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் இளம்பிரையான் தலைமையில் ஒரு சந்திப்பொன்று ஸ்ரீதரன் அவர்களோடு நடந்திருந்தது. அதாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்களோட அணியினோட, அதாவது இபிடிபி அணியோட கூட்டு சேராமல் தமிழ் தேசிய பேரவையோடையும் சங்கு சின்னத்தோடையும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்ற நிலைப்பாடில் தான் இருக்கிறோம் என்கின்ற பொருள் கூட பேசியிருந்தார்கள். அந்த வகையில் இன்னொரு தரப்பினர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோட கட்சியின் சொன்னதன் அடிப்படையில், அதாவது சுமந்திரன் அணியினர் சொன்னதன் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோட ஆட்சி அமைப்பது என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அந்த வகையில் தீபக வலயம் ஸ்ரீதரன் அவர்களுடைய நிலைப்பாட்டில் தான் ஒத்துப்போனதான தகவல்கள் வெளிவந்த நிலையில் இன்றைய தினம் ஊர்வாத்துறை பிரதேச என்ற தவிசாளராக திருவுளச்சீட்டு மூலம் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவாயிருக்கிறார். ஊர்வாத்துறை பிரதேச தவிசாளர் தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாவு தலைமையில் பிரதேசபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் யாரோட கூட்டணி அமைத்திருக்கார்கள் என்று பார்த்தீங்கன்னா, சைக்கிள், வீடு, சங்கு இவர்கள்லாம் தங்களுடைய கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் 13 ஆசனங்களை கொண்ட பிரதேச சபையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 4 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய தலா 3 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 2 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தையும் பெற்றிருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெற்ற தவிசாளர் தேர்வில் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் அன்னராசா தவிசாளராகவும் உபதவிசாளராக செபஸ்தியான் பிள்ளை லெனின் ரஞ்சித்தும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இந்த வகையில் தான் இந்த விடயங்கள் நடைபெற்றன. அந்த வகையில் ஊர்வாத்துறை பிரதேச சபையை தமிழரசு கட்சி, அது மட்டும் இல்லாமல் சைக்கிள், சங்கு இவர்களுடைய கூட்டணி கைப்பற்றியிருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் யாழ் மாநகர சபையை டக்ளஸ் தேவானந்தா அவர்களோட கூட்டணியில் கைப்பற்றினது பலராலையும் விமர்சனத்துக்குள் உள்ளாக்கப்பட்டது. கூட்டணி அல்லது ஆதரவு நிலைப்பாட்டில் கைப்பற்றினது பலராலையும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. கட்சியில் இருக்கிற ஸ்ரீதரன் அந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களோட ஆதரவு நிலைப்பாட்டை கேட்டதற்கு எதிரான செயற்பாடுகளையே செய்திருந்தார். குறிப்பாக அவருடைய முகவலி புத்தக பதிவிலேயே, நாங்கள் எனக்கு இந்த விடயம் தொடர்பாக எந்த ஒரு விடயமும் தெரியாது, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோட ஆதரவு நிலைப்பாட்டை கேட்டது தொடர்பான எந்த ஒரு விடயமும் தெரியாது, அது மட்டும் இல்லாமல் இப்படியான விடயங்களை மேற்கொள்வது என்று உயர்மட்ட குழுவிலையும் கலந்துரையாடப்படையில்லை, தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளோடு தான் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுறது என்ற நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் சிலர் இவ்வாறு செய்தது வருத்தம் அளிக்கிறது என்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். அடுத்து வருகின்ற முகவலி புத்தக பதிவுகளில் கூட இதற்கு எதிரான நிலைப்பாட்டை தான் காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் சுமந்திரன் அணியினர் இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கிற அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் சரமாரியாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை தாக்கி பேசியிருந்தார் அல்லது விமர்சித்து பேசியிருந்தார்னு தான் சொல்லணும் ஸ்ரீதரன். அதாவது மாவை சேனாதிராஜா அவர்களை கொள்வதற்கு முயற்சித்த அந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் செம்மணி புதைக்குழி தொடர்பாக பேசுகின்ற பொழுது மண்டதீவில், அல்லப்பட்டியில், மண்கும்பான் போன்ற பல இடங்களில் இன்னும் மனித புதைக்குழிகள் இருக்குது, இதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், குறிப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் இதில் ஈடுபட்டிருக்கின்றார், அது தொடர்பான விசாரணைகளும் உடன் நடத்தப்படும் என்றும் என்ற பொருள்பட அரசாங்கத்துக்கு வலியுறுத்தலை மேற்கொண்டிருந்தார். ஆகவே இந்த வகையில் தான் இவர்களுடைய இந்த கட்சி நிலைப்பாடு இருந்தது. ஆகவே இப்போ ஸ்ரீதரன் அணியினருடைய மேற்கொள்ள கலந்துரையாடலின் அடிப்படையில் தான் இந்த நடந்த என்கிற விடயம் இனிமேல் வெளிப்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் கூட இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இந்த பிளவு பலராலையும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் பேசி கலந்துரையாடி ஒரே அடிப்படையிலான தீர்மானத்தை இவர்கள் முன்வைப்பாளர்களாக இருந்தால் தமிழரசு கட்சி முன்னைய நாட்களில் எப்படி இருந்ததோ அப்படியான ஒரு கட்சியாக இருக்குது. ஆனால் இப்போ இவர்களுடைய நிலைப்பாடுகள் சார்ந்து மக்கள் மத்தியிலையும் அரசியல் பிரமுகர் மத்தியிலையும் விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுகின்றது என்பது ஒரு வழக்கமான ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் ஊர்வாத்துறை பிரதேச சபையை இப்போ தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளாலேயே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு தமிழ் தேசிய நிலைப்பாடில் பயணிக்கிற கட்சிகள் ஊர்வாத்துறையை கைப்பற்றின எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா வவுனியா
மாணவர் சபையும் வந்து அவ்வாறு தான் கைப்பற்றப்படுகிறது. ஆகவே இப்படியான விடயங்கள் முன்னெடுக்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவை பெற்றிருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் வந்து இன்றும் அந்த புதைகுழிகளில் இருக்கிற மனித சிதிலங்களுக்கு நீதி கோரி போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே முன்னை நாட்களில் பலர் இந்த போராட்டத்தில் குதித்திருந்தாங்க. காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினர் குதித்திருந்தார்கள், பல்கலைக்கழக மாணவர் சங்கம் குதித்திருந்தது. இவர்கள் எல்லாம் கேட்கிற ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வதேச நியமங்களுக்கு அடிப்படையில் சர்வதேச கண்காணிப்பில் வந்து இந்த மனித சிதறங்கள் வந்து தோண்டப்பட்டு அது தொடர்பான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தான் கேட்டிருந்தார்கள். முன்னை நாட்களில் கொக்கு தொடுவாயில் நடந்ததுக்கும் திருகோணமலை மன்னார் போன்ற இடங்களில் எடுக்கப்பட்ட மனித புதைக்குழி சம்பந்தமான விடயங்களுக்கும் இதே விடயம்தான் கூறப்பட்டது. ஆனால் அன்றைய இருந்த அரசாங்கம் இது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் இந்த அரசாங்கமானது இதை சர்வதேச நியமங்களுக்கு அடிப்படையில் சர்வதேச கண்காணிப்பில் நடத்துமான்று தான் மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்பாக இன்னுமே அரசாங்கம் செவிசாய்க்கல் என்று தான் சொல்ல வேண்டும். மக்கள் ஆனால் இது தொடர்பான போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அண்மையில் வீதகீரத் கூட இந்த ஜெனீவா அமர்வில் பேசுகின்ற பொழுது சர்வதேச விசாரணைகளையே முற்றாக நிராகரிக்கின்ற முகமாகத்தான் தன்னுடைய விடயங்களை முன்வைத்திருந்தார். அதே போல தான் இந்த அரசாங்கமும் இந்த மனித புதைக்குழி தொடர்பான விடயங்களையும் இந்த சர்வதேச நியமங்களுக்கு அப்பால் அல்லது சர்வதேச கண்காணிப்பு இல்லாமல் தான் இந்த விசாரணைகளை மேற்கொள்ள போதா அல்லது இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போதா என்றும் ஒரு சந்தேகம் அடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஒரு நீதியான நியாயமான முடிவுகளை எடுப்போம், நீதித்துறையில் எந்த ஒரு தலையீடுகளும் காணப்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையானத்தின் புதைகுழி அவர்களுக்கு தேவையான நிதி உடனடியாக விடுவிக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இதில் ஏனையவர்களுடைய தலையீடுகளும் இருக்காதென்ற பொருள்பட தான் கர்ஷன நாணயக்காரர்கள் சொல்லியிருந்தார். ஆகவே இப்படியாக ஓரளவுக்கு இந்த நீதியான விடயப்பரப்பில் இது நடந்திருந்தாலும் கூட மக்கள் எதிர்பார்க்கின்ற சர்வதேச நீதி அல்லது சர்வதேச நியமனங்களுக்கு அடிப்படையில் சர்வதேச கண்காணிப்புகள் இது நடக்குமான்றதான் இப்போ ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கிறது. இன்றைய தினம் அங்கே நடந்த போராட்டத்தை நான் இந்த காணொலியோடு நினைக்கிறேன். பார்க்கலாம். வேண்டும்.